பொண்ணு தலையெழுத்து சரியில்லைன்னா அவ புருஷனாலதான் அவ வாழ்க்கைக்கே அழிவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த அப்பனாலேயே பொண்ணுக்கு அழிவு வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்குங்க. நான் குழியில விழாம இருக்கணும்னா கெட்டவனா இருந்தாதான் முடியும். ஏன்னா எனக்கு குழி வெட்டுறவன் பின்னாடி அவனுக்கு ஒரு குழி வெட்டி அவனை தள்ளி விட்டுருவேன். அப்பதான் நான் எஸ்கேப் ஆக முடியும். இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுட போறவங்கள. ஏமா இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அக்காக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால, போமா போய் பாருமா. என்னப்பா சொல்றீங்க? அக்காக்கு இன்னும் உடம்பு சரியாலையா? அக்கா ஏய் வாடிங்க உட்காரு. என்னம்மா யாரையோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் உன் பொண்ணு கீதா தாம்மா. நீ என் பொண்ணு கீதா தான். ஆனா கொஞ்ச காலமா உன் நடவடிக்கையை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரி இல்லடி. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? நான் புதுசா வேற எங்கம்மா போவேன்? கௌதம் மாமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உட்காரடி. இனிமே நீ அங்க போக கூடாது. எதுக்கு? எதுக்கா? ஏண்டி உனக்கு உங்க அப்பா மாதிரி கிறுக்கு பிடிச்சு போச்சா? எனக்கும் அப்பாவுக்கும் இல்லம்மா, உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஏய் எதிர்த்து பேசினா பல்ல உடைப்பேன். இப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏண்டி நீ படிச்ச பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட் சௌமியா வந்திருக்கா, அவ கூட இருக்கலாம் தான் போறேன். ஏங்க உங்க பொண்ணை பாருங்க, என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. கௌதம் வீட்டுக்கு போயே ஆகணும்னு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அம்மாடி கீதா, இப்ப மணி 9 போகுது. கௌதம் ஆபீஸ் கிளம்பி போற நேரம். நீ போறதுக்குள்ள அவர் கிளம்பி போயிடுவாரு. அதனால நீ போக வேண்டாம் சொல்றீங்களா இப்போ? இல்லடா கண்ணு, நாளையில இருந்து நீ 8 மணிக்கே போயிடுன்னு சொல்றேன். அப்பானா அப்பாதான். போயிட்டு வாடா. விசாலம், என் பொண்ணு போற அழக பாருடி. நான் கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற கோட்டைய அவ ஈஸியா பிடிச்சிருவா. பொண்ணு தலையெழுத்து சரியில்லைன்னா அவ புருஷனாலதான் அவ வாழ்க்கைக்கே அழிவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த அப்பனாலேயே பொண்ணுக்கு அழிவு வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்குங்க. அடியே விசாலம், பொண்டாட்டி பேச்ச முழுசா கேட்டவனும் உருப்பட்டதில்ல, கேட்காதவனும் உருப்பட்டதில்ல. அதனாலதான் உன் பேச்ச நான் பாதி கேட்கிறேன். நானும் சில நேரங்கள்ல நல்லவனா மாறணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்படி நல்லவனா மாறும்போது என் பின்னாடியே குழி தோண்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. நான் குழியில விழாம இருக்கணும்னா கெட்டவனா இருந்தாதான் முடியும். ஏன்னா எனக்கு குழி வெட்டுறவன் பின்னாடி அவனுக்கு ஒரு குழி வெட்டி அவனை தள்ளி விட்டுருவேன். அப்பதான் நான் எஸ்கேப் ஆக முடியும். நான் இப்ப உங்க கதையை கேட்க தயாரா இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டி, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நானும் பாடுபட்டு இருக்கேன். என் முதலாளி அதுதாண்டி சண்முகநாதன். இப்ப அவன் எனக்கு செக்கு வச்சிருக்கான். அவன் பினாமியா நான் வச்சிருக்கிற சொத்தை அவன் சின்ன பொண்ணு சௌமியா மேல மாத்த சொல்லியிருக்கான். இது கேட்கவே உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? அதனாலதான் நம்ம பொண்ணு மூலியமா முதலாளிக்கு நான் செக் வைக்க போறேன். கௌதமுக்கு சொந்த பந்தம் பிள்ளைங்கன்னு யாருமே இல்லை. ஆனா அவங்கிட்ட கோடி கணக்குல சொத்து இருக்கு. என்கிட்ட பொண்ணு இருக்கு. நம்ம கீதாவை கௌதம் கட்டி வச்சா நான் முதலாளி ஆடுவேன். ஆனா சண்முகநாத எனக்கு தொழிலாளி ஆடுவேன்ல. எப்படி என் திட்டம்? உங்க திட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களை சொத்து பைத்தியம் பிடிச்சி ஆட்டுது. அதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. அடிப்போடி, உன் சம்மதம் வேணும்னு என்னைக்காவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னா? எனக்கு என் பொண்ணு சம்மதம் தாண்டி எனக்கு முக்கியம். அதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்பவே கீதா கௌதம் மயக்கத்துல தான் இருக்கா. அவ வாயை திறந்தாலே இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அம்மாடி, நீ தான் கொடுத்து வச்சேன்னு சொன்னா போதும், உடனே அவ கழுத்தை நீட்டிடுவா. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுட போறவங்கள.
ஏய், நீ செஞ்சாலும் செய்வடி. இனிமேல் நீ எனக்கு போடுற சாப்பாட்டை நீ சாப்பிட்ட பிறகு தாண்டி நானே சாப்பிடுவேன். போடி என்னமோ பேசுறா. சை மாப்பிள்ள, என்னங்க மாமா? நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வாரிசுங்களா 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் பார்த்தா 2ம் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. மாமா, இந்த காலத்துல பிள்ளைங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா பாசமா இருக்காங்க. கரெக்ட் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாப்பிள்ள. நானும் என் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் ஆம்பளை பிள்ளைங்க மாதிரி தான் வளர்த்தேன். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. மோகனா கூட ரொம்ப தைரியமான பொண்ணு தான் மாப்பிள்ள. என் கூட வேட்டைக்கெல்லாம் கூட வந்திருக்கா. இப்போ பாருங்க, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்கா. சும்மா பேசும்போதே அவ கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. அந்த அளவுக்கு சோர்வாக இருக்கா. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா. அப்பா, நான் இங்க வந்ததே தப்புப்பா. இத பார்க்கவா நான் ஊர்ல இருந்து வந்தேன்? இதுக்கு நான் நிம்மதியா அங்கேயே இருந்திருப்பேனே. எப்படி இருந்த அக்கா இப்படி ஆயிட்டாங்க? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க இப்ப அழுகையை தவிர வேற எதையும் பார்க்க முடியல. விடுமா, ஒரு நாள் பார்த்ததுக்கே நீ இப்படி கவலைப்படுறிய. பாவமா மாப்பிள்ள, உங்க அக்காவை பார்த்து தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அக்காவுக்கு இருக்கிற கவலை எல்லாம் மாமாவை பத்தி தான்ப்பா. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் அவருக்கு உதவி செய்யறத விட அவர் எனக்கு உதவி செய்யறத பார்த்தா செத்துடலாம் போல இருக்குன்னு சொல்றாப்பா. உங்க அக்காவுக்கு வேற பேச்சே தெரியாது. எப்ப பார்த்தாலும் செத்துறேன் செத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. கேட்கவே எரிச்சலா இருக்கு. மாமா, மோகன காதுல விழ போகுது. கேட்ட ரொம்ப வருத்தப்படுவா. அட போங்க மாப்பிள்ள, என் பொண்ணை நான் தாங்கிறத விட நீங்க தான் ரொம்ப பாசம் காட்டி தாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா இவ்ளோ நடந்திருக்கு, நீங்க ஏன்பா என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏமா என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட கேட்டதை உன் மாமங்கிட்ட கேளு. அவர் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. இல்ல சௌமியா, நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்த. அந்த நேரத்துல உங்க அக்கா விஷயம் சொன்னா நீ சரியா படிக்க மாட்ட, எக்ஸாமும் எழுத மாட்ட. அதனால தான் சொல்லல. போங்க மாமா, எக்ஸாம் எப்ப வேணா எழுதிக்கலாமே. இந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல இருந்தானே பாத்துக்க முடியும். நீ வந்து பாத்துக்கிட்டா உடம்பு சரியாயிடும்னு இருந்திருந்தா வர வச்சிருக்கலாம். அப்படி எதுவும் நடக்காதே. அதனால தான் உன்னை வரவழைக்கல. மாமா சொல்றதை கேளுங்க. இனிமே நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். பாத்தீங்களா மாப்பிள்ள, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே சொல்றா பாத்தீங்களா? வேணாம் மாமா, சௌமியா இனிமே இங்க இருக்க வேண்டாம். ரிசல்ட் வந்ததும் ஃபாரின்ல போய் படிக்கட்டும். என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். பாத்தியாமா, மாப்பிள்ள எனக்கு மருமகன் இல்லம்மா, மகா மாதிரி. இந்த காலத்துல பசங்க கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்த உடனே கூட பிறந்த அக்கா தங்கச்சியே மறந்துடுறாங்க. ஆனா மாப்பிள்ள என் இடத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மாமாவையும் அக்காவையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறத விட நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. அம்மாடி, இதுல நான் தலையிடல. நீயாச்சு மாப்பிள்ளையாச்சு. மாமா, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கட்டி வைங்க. அப்படி யாரும் கிடைக்கலன்னா நான் அப்பா கிட்ட பேசி உங்களே கட்டிக்கிறேன். என்னப்பா? அம்மாடி, இந்த விஷயத்திலேயே நான் தலையிடல. நீயாச்சு உன் மாமனாச்சு. செலவே இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்காதீங்க. சௌமியாவுக்கு போட்டியா கீதாவும் இருக்கா. அட, அவ எனக்கு போட்டியா இருக்காளா? என்ன மாமா சொல்றீங்க? இதே மாதிரி தான் ஒரு நாள் உட்காந்து பேசும்போது கீதாவும் இந்த மாதிரி தான் சொன்னா. அதுக்கு உங்க அக்காவும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அடிப்பாவி, ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்றாளே. ஏ கீதா, சொத்தெல்லாம் போய் நான் நடு ரோட்டில் நின்று இருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன்.
என் பொண்ணே போயிட்டா. இனி சொத்தெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்குன்னு வாரிசுன்னு சொல்ல ஒரு பொண்ணு இருக்கா மாமா. ஆனா எனக்குன்னு ஒரே சொந்தம் என் மோகனா தான். அவளே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்காக நான் வாழணும்? அவ என்னெல்லாம் கனவு வச்சிருந்தாலும் எத்தனையோ தலைமுறையை பார்க்க வேண்டியவ இந்த தலைமுறையை பார்க்காம போயிட்டா. அக்கா கூட பிறந்து கல்யாணம் ஆகாத காலத்துல கூட சந்தோஷமா பொழுத கழிக்க முடியாம படிப்புன்னு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா குழந்தைங்கள கொஞ்சலான்னு பார்த்தா அக்கா முகத்தை கூட பார்க்க முடியல. உங்க எல்லாரோட வேதனையும் எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யார் வருத்தப்பட்டு என்னமா ஆக போகுது? என் பொண்ணு என்ன திரும்பியா வரப்போறா? துக்கம் கேட்க வந்தவன்லாம் கொஞ்ச நேரம் நின்று அழுந்துட்டு அவன் பொழப்ப பார்க்க போயிட்டான். பொண்ணு போனதை கேள்விப்பட்டு அவங்க அம்மாவும் படுத்த படுக்கையா ஆயிட்டா. ச்சே, வாழ்க்கையை நினைச்சாலே ஒரே விரக்தியா இருக்கு. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அங்கிள். இப்படியே நடந்ததை பத்தி நினைச்சுக்கிட்டே புலம்பிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதை பார்க்கலாம். நடக்க போறத நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா யோசிச்சது இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அடிச்சிட்டு போற கால வெள்ளத்துல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது கொண்டு போய் கரை சேர்க்குமா இல்ல சுழல்ல மாட்டி நம்மள சாகடிக்குமான்னு நமக்கு தெரியாது. எதிர்நீச்சல் போட்டு கரை சேர்றதுக்கு மனசுல தெம்பு இல்ல. நீங்க சொல்றது சரிதான் மாமா. எந்த மருந்தும் ஆறுதல் வார்த்தைகளும் உங்க வேதனையை குணப்படுத்த முடியாது. காலம் மட்டும்தான் உங்க வேதனைய மறக்க செய்யும். நீ ஏமா சாப்பிடாம இருக்க? போய் சாப்பிடுமா. கீதா, கூப்பிட்டு போ. மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும்னு தான் அவ கையை பிடிச்சேன். ஆனா இப்படி கண்ணை மூடுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாமா. விடுங்க மாப்பிள்ள. என் பொண்ணே போனதுக்கு அப்புறம் யாரை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி குத்தம் சொல்றதா இருந்தா என்னதான் நானே குத்தம் சொல்லிக்கணும். என் மகளுக்காக சொத்தை சேர்க்கணும்னு சொல்லி உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன். கடைசியில் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் வேதனையும் தான் கொடுத்துச்சு. எல்லாரும் பெத்த பொண்ணுங்க மேல பாசம் காட்டுறது இயல்புதான். அதுலயும் நீங்க அளவுக்கு அதிகமா காட்டுனீங்க. எல்லாம் விதியோட விளையாட்டு மாமா. அம்மா அம்மா அம்மா, என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்ன ரகு, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, ஆபீஸ் லீவ் விட்டுட்டாங்க. எதுக்கு? எங்க பாஸ் கௌதம் சாரோட வைஃப் மோகனா இறந்துட்டாங்கப்பா. அடக்கடவுளே, ஒரு நாள் கோயில்ல பார்த்தனே, ரொம்ப சின்ன வயசாச்சேப்பா. எப்படிப்பா இறந்தாங்க? சூசைட் பண்ணிக்கிட்டாளாப்பா? ஐயோ அப்பா, நல்லதா நினைங்க, ஏன் தப்பா நினைக்கிறீங்க? தப்பான புத்தி இருக்கிறவங்க தப்பா தான் நினைக்க முடியும். ஆமா, இவளுக்கு நல்ல மனசுக்காரின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானே வருத்தத்துல இருக்கேன், நீங்க வேற சண்டை போட்டுக்கிட்டு. ஏன்பா ரகு, ஆ? அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்களா? ஆமாமா, அவங்களுக்கு லோ சுகர் இருக்கு. ரொம்ப நாளா பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்க, சீரியஸ் ஆகி இறந்துட்டாங்க. பாவம்பா அந்த கௌதம், சின்ன வயசுலயே பொண்டாட்டி எழுந்து அவஸ்தைப்பட போறான். நல்லது செய்யறேன்னு ஒரு குலகாரியோட பொண்ணை வளர்த்து அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சாள்ல, அதான் ஆண்டவன் பெரிய தண்டனையா கொடுத்துட்டான். அப்பா நல்லவங்கள பார்த்தா கெட்டவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றது எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தியா ரகு? டேய் ரகு, என் பேச்சுக்கு வந்தா அசிங்கமா பேசுறேன்னு சொல்லு. அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. நான் இப்ப கௌதம் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரகு, என்னப்பா பேசிட்டு இருக்க? உங்க அக்கா வீட்டுக்கு வந்தப்ப
யாருமே மதிக்கல. அதோட அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலப்பா. அவங்க அப்படி இருக்கும்போது நாம எதுக்குப்பா அவங்க வீட்டுக்கு போகணும்? நாம இப்ப அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறதா நல்லது. யாருமே தமிழை மதிக்கலன்னா அதுக்கு காரணம் அவ ஒரு கொலகாரி. அவ தான் கணவனையே கொலை பண்ணவ, அதனால மதிக்கல. அது எல்லாத்துக்கும் மேல அந்த கௌதம் உனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல ரகு, அவனுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும். ரகு, நான் சொல்றத கேளுடா. நீ அங்க போகாத. தமிழையே பிடிக்காதப்ப நம்மள மதிக்கவே மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. ரகு, எவ சொல்ற பேச்சையும் கேட்காத. எல்லாத்தையும் விட நம்ம சம்பந்தி வீடு, இறந்து போனவ நம்ம சம்பந்தியோட மருமக. நீ கிளம்புடா, வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படி போறதா இருந்தா நீ மட்டும் போயிட்டு வா, வேற யாரும் வேண்டாம். ரகு, நம்ம போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு காரணம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை இல்ல, நான் உன் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட கெட்டெண்ணம். இப்போவாது புரிஞ்சுக்கோ, நாம ஒரு நச்சு பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ வாடா, வா போலாம். போங்க போங்க, எப்படி அசிங்கப்பட்டு வரப்போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ச்சே, இந்த சின்ன வயசுல மோகனா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. என்ன பண்றது? ஏன் மாப்பிள்ள, அதுக்காக நீங்க மோகனாவே நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? மனசை மாத்துங்க மாப்பிள்ள. மோகனா உங்களை கல்யாணம் பண்ணும்போது அடடா, இந்த மாதிரி ஒரு புருஷன் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா கடைசி வரைக்கும் அவளால உங்களோட சேர்ந்து வாழ முடியலையே. மோகனா, வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவாளே. இப்படி அல்பாயசுல அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ ஐயோ. பாவி மனுஷா, என் பொண்ணுக்கு நோய் இருக்கிறத கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. கடைசியில என் பொண்ணு முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டியா பாவி. நான் என் பொண்ணு மேல வச்சிருந்த பாசமும் அவன் என் மேல வச்சிருந்த பாசமும் உனக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்படி அநியாயமா பண்ணிட்டியா? ஏமா, மோகனாவோட உடம்பு சரியானுன்றதுக்காக நீ எத்தனை சாமிக்கு விரதம் இருந்து கோயில் கோயிலா ஏறி இறங்கின? அந்த சாமி நமக்கு கண்ணு திறந்துச்சா? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடவுள் மேலயே பழி சொல்றீங்க. நான் வர வரைக்கும் கூட காத்துட்டு இருக்காம என் பொண்ணை நீங்க எப்படி அடக்கம் பண்ணலாம்? அட என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்த உன்கிட்ட மோகனா இறந்துட்டான்றத சொன்னா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் தான் நான் சொல்லாம இருந்தேன். கடைசியில உனக்கும் சேர்த்து தான் நான் பாட கட்டி இருக்கணும். மாமா, கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசக்கூடாது. அத்தைய பார்த்து எதுக்கு இப்படி பேசுறீங்க? பேசட்டு விடுங்க மாப்பிள்ள. எல்லாரையும் சாவடிச்சிட்டு இவர் மட்டும் எங்கே இருந்து வாழ போறாரா? செஞ்ச தப்ப சொன்னா என்ன கோவம் வருது பாருங்க. எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீங்க என்கிட்ட சொல்லதான் சொல்லிருப்பீங்க. இந்த பாவி மனுஷன் தான் மறைச்சிட்டாரு. ஏண்டி, பொண்ணு இறந்துட்டான்னு கஷ்டப்படாம என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே, அதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஏன்பா இந்த நேரத்துல போய் சண்டை போடுறீங்க? ஏமா, நான் எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? எல்லாம் இவ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. கல்யாண வீட்டுக்கு வந்தாலும் சண்டை, கருமாரி வீட்டுக்கு போனாலும் சண்டை. இவளுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். பா, பா. அழாதீங்க பாட்டி, அழாதீங்க. நான் மோகனா போனதுக்காக அழவா? இல்ல அம்மா இல்லாத ஒண்ணு அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட மோகனாவுக்கு அப்புறம் உன்னை யாரு பாத்துக்குவாங்கன்னு அழுவனா? வாய்க்கு வாய் மோகனான்னு கூப்பிடுற மாப்பிள்ள இப்போ வாயடைச்சு போய் நிக்கிறாரு. அவருக்காக அழுவடா? யாருக்காக அழுவேன்? மாப்பிள்ள, நீங்க வருத்தப்படாதீங்க. என் பொண்ணுக்கு உங்களோட வாழ கொடுத்து வைக்கல. ஆண்டவ எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வா.
நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. மோகனா இல்லாத இந்த வீட்ல என்னால நிம்மதியா இருக்கவே முடியல அத்தை. அவ போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். ஐயோ மாப்பிள்ள, என்ன பேச்சு பேசுறீங்க? அவளுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு, அவ போயிட்டா. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் மனசை தளர விடாதீங்க. டாடி, இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்களும் செத்து போயிட்டு அப்புறம் நானும் செத்து போயிடுவேன். வா, தமிழ் மட்டும் ஒழுங்கா வாழ்க்கை நடத்திருந்தா இந்த வீட்டில் நம்ம ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். இப்ப பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு பாரு. சார் சார் வணக்கம் தம்பி. வணக்கம் சார். வாங்க. வாங்க ரகு, உட்காருங்க. நடந்தது நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம் தம்பி. உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. எங்க பார்த்தாலும் மோகனா மனசுல எதுவுமே வச்சுக்காம எப்படிப்பா இருக்கீங்கன்னு பாசத்தோட கேட்கும். பெத்த பொண்ணு என் ஆசையில மண்ணை போட்டா, ஆனா மோகனாவை நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் நினைச்சு பேசுவேன். சார், எவ்வளவு நாளா இந்த லோ சுகர் இருக்கு? தெரியல, என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே சொல்லாமே போயிட்டா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கே தெரியாம தான் இருந்தது. ஆமா ஆமா, இப்பெல்லாம் எந்த வியாதி யாருக்கு வருதுன்னே தெரியல. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனப்ப 15 வயசு பையனுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் அப்பா, கலிகாலம்னு சொல்றது. சும்மா இருக்கப்பா. கொஞ்சம் இருடா கௌதம், நாங்கெல்லாம் அந்த காலத்துல கள்ளங்க உடம்பு இல்லாம உழைச்சி வாழ்ந்ததுனால தான் இப்பவும் எங்க உடம்பு கல்லு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் டாக்டர்கிட்டே போனதில்ல, ஊசியும் போட்டதில்ல. இப்போதானப்பா ஹாஸ்பிட்டல் போனப்போ குழந்தைக்கு சுகர் இருக்குன்னு சொன்னீங்க. சொன்னேன்ல, மறந்துட்டேன். டாடி, வாமா. ரகு சார். உங்க அக்கா பொண்ணு ஓ, நிக்கிதா. நிக்கிதா, இது உன்னோட தாத்தா, உன்னோட மாமா. எவ்வளவு வளர்ந்துட்டா. வாடா கண்ணு, வா தாத்தா பக்கத்துல உட்காரு. வா போமா, ஓ உட்காரு. வா வா வாமா, உட்காரு உட்காரு உட்காரு. நல்லா இருக்கியா? நிகிதா எங்க வீட்ல வளர்ந்திருந்தா கூட இப்படி வளர்ந்திருக்க மாட்டா. ரியலி யூ ஆர் கிரேட் சார். இவ வளர்ந்து அன்னிக்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவ என்னன்னா அன்னிக்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, நிக்கிதா நம்ம வீட்லயே இருக்கட்டும். அப்பதான் இவளோட எதிர்காலம் பிரமாதமா இருக்கும். இந்த பிச்சைக்காரனுங்க எதுக்காக இங்க வந்திருக்கானுங்க? இந்த கிழமை நிக்கிதாவை டார்கெட் பண்ணி தான் வந்திருப்பான். நிக்கிதா என் கையை விட்டு போயிட்டா அப்புறம் என் பிளான் எதுவுமே சரியா நடக்காது.